இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே நம்ம ஸ்டடி பண்ணது தான். இந்த எக்ஸாம்பிளில் வந்து கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரித்மேட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் 1, செலக்டர்ஸ் 2. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். இட் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். செலக்டர்ஸ் வந்து இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் required information from the object. இந்த 3 functions are given in the class. இப்போ வந்து op equal to arithmetic of n1, n2 அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது the constructor gets executed. At the time the value of n1 and n2 are passed to no1 and no2. இது வந்து just theoretical idea தான். இங்கே இருக்க வேல்யூஸ் அங்கே அனுப்பப்படும் அப்படின்னு. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே இன்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஹிடன் ஃப்ரம் த யூசர். அதனால தான் அந்த கன்ஸ்ட்ரக்டரை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வேல்யூஸ் வந்து NO1 இருக்க வேல்யூவும் NO2 இருக்க வேல்யூவும் அப்படி அந்த செல்ஃப் டாட் NO1 அசைன் ஆகுது, செல்ஃப் டாட் NO2 அசைன் ஆகுது. NO1 செல்ஃப் டாட் NO1, NO2 செல்ஃப் டாட் NO2. இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ எப்படி அசைன் ஆகுதுங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது, விசிபிளாக இருக்குது. நமக்கு NO1 உள்ள வேல்யூ செல்ஃப் டாட் NO1லேயும் NO2 உள்ள வேல்யூ செல்ஃப் டாட் NO2லேயும் அசைன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் வந்து கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். அதே போல் ஓப் டாட் ஆட், ஓப் டாட் டிஃப் இந்த லைன்ஸ் வந்து இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, இந்த டிஃப் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுது. அந்த இடத்துல இந்த ஆடு எக்ஸிக்யூட் ஆகுது, டிஃப்பும் எக்ஸிக்யூட் ஆகுது. அது எந்த இடத்துல கால் ஆகுதோ அந்த இடத்துல கால் ஆகி அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஆடு வந்து எப்படி அந்த கால் ஆகும்போது அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் ஐடியா தான். இங்கே கால் ஆகும்போது அது ரன் ஆகும் அப்படின்னு. அதுக்கும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்டர்னலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்மகிட்ட இருந்து ஹைட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம செலக்டரையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம். ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு விசிபிளாக நல்ல தெளிவாக தெரியுது. ஆட் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுது, செல்ஃப் டாட் NO1 ப்ளஸ் செல்ஃப் டாட் NO2 அடிஷன் ஆஃப் த இந்த 2 நம்பர்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுது. அது நமக்கு விசிபிளாக தெரியுது. அதனால தான் அது கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். அதே போல் டிஃபு வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுது, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 நம்பர்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இதுவும் விசிபிளாக நமக்கு தெரியுது. அதனால தான் அதுவும் கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருப்போம். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். Next topic is implement of abstract data in terms of the concrete representation. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டானா என்ன, கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு ஸ்டடி பண்ணணும். பொதுவாக ப்ரோக்ராமில் வந்து 2 பார்ட் இருக்குது, 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் அந்த பார்ட் தட் ஆப்ரேட்ஸ் ஆன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அண்ட் த பார்ட் தட் டிஃபைன்ஸ் கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். இந்த 2 பார்ட்டுமே நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம். The above are connected by a small set of functions that implement abstract data in terms of concrete representation. நம்ம பார்த்துட்டோம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் எப்படி கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கோம், செலக்டர்ஸில் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதையே இந்த கான்செப்டையே வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிளை வந்து கன்சிடர் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அது என்ன எக்ஸாம்பிள்னா மேனிப்புலேட்டிங் ரேஷ்னல் நம்பர்ஸ், தட் மீன்ஸ் கால்குலேட்டிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, அதில் வந்து நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். அதாவது இட் கேன் பி ரிட்டன் அஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஹியர் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் given, that is 8/3 and 19/23. Here வந்து ADT, that is abstract data type for rational numbers. Abstract data type is a collection of constructors and selectors. Abstract data type na enadhu collection of constructors and selectors. அப்போ constructor and selectors
used in finding rational numbers are given. First வந்து constructor. It creates an object with the values numerator and denominator. That is rational within bracket n comma d. இதான் constructor. அப்புறம் 2 selectors are given. First selector வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா that is numer of x. It returns numerator. Second selector denom of y returns denominator. அதான் வந்து constructorனா என்ன அப்படின்னா create an object bundling together different pieces of information. Selectors are the functions used to extract individual pieces of information from the object. Individual pieces of information from the object. Here pseudocode for the representation of rational numbers is given. அதாவது pseudocode வந்து it is not a program. It is not a complete program. Just planning of the program is given. Here inputs are 8, 3. Rational of n, d வந்து என்னன்னா constructor. அப்புறம் numer of x, denom of y are the selectors. இப்போ வந்து the numer of x returns numerator, that is 8. Denom of y returns denominator, that is 3. இது நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து slash is used. The slash is the function that implement abstract data in terms of concrete representation. இந்த இடத்துல concrete representationனா நமக்கு அந்த definition of the அந்த function அந்த slash is known. நமக்கு தெரியும் ஸ்லாஷ் கொடுத்தா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா டிவைட் பண்ணும். இட் பெர்ஃபார்ம்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இட் ஃபைண்ட்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அண்ட் இட் கிவ்ஸ் ஏ கான்க்ரீட் அவுட்புட். கண்டிப்பாக கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் வந்து கான்க்ரீட் அவுட்புட்டை தான் கொடுக்கும். கான்க்ரீட் அவுட்புட்னா டெஃபினிட் அவுட்புட், டெஃபினிட் டேட்டா. நமக்கு தெரியும் 8/3னா 2 somethingனா நமக்கு தெரியும். இந்த மாதிரி நமக்கு தெரியக்கூடிய அவுட்புட் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். இப்படிப்பட்ட டேட்டா தான் கான்க்ரீட் டேட்டா. Wishful thinking. We are using here a powerful strategy for designing programs. ப்ரோக்ராம்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் பேர் விஷ்ஃபுல் திங்கிங். ஏன்னா நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமில் கன்ஸ்ட்ரக்டர், செலக்டர்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர், செலக்டரை வந்து நம்ம கொடுக்கல. இது வந்து இன்டர்னலாக செயல்படுத்தப்படுகிறது. இன்டர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு implement the constructor and selector. ரெண்டுமே செயல்படுத்தக்கூடியது இன்டர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கிளியராக ப்ரோக்ராமிங்கில் கொடுக்கல, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. பட் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, செலக்டர்னால் என்ன பண்ண போகுதுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம கொடுக்கலை. அது இன்டர்னலாக செயல்படுத்தப்படுகிறதுங்கிறத ஒரு இமேஜினேஷனோட ஒரு தியரிட்டிக்கல் ஐடியாவை வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் விஷ்ஃபுல் திங்கிங்னு பேர். அந்த இமேஜினேஷன், அந்த தியரிட்டிக்கல் ஐடியா, அதையே பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். அதாவது ப்ரோக்ராம்ஸை கேரி ஆன் பண்ணுறோம் அக்கார்டிங் டு வாட் மைட் பி ப்ளீஸிங் டு இமேஜின். நம்ம என்ன நினைக்கிறோமோ, இமேஜினேஷன் பண்ணியிருக்கோமோ, அதை பேஸ் பண்ணியே ப்ரோக்ராம்ஸை அப்படி கேரி ஆன் பண்ணிக்கிட்டு போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பை அப்பீலிங் டு ரியாலிட்டி. ரியாலிட்டியாக அங்கே என்ன நடக்குது, ரியலாக அங்கே என்ன உள்ள இன்சைட் த ப்ரோக்ராம், அந்த சாஃப்ட்வேர் என்ன நடக்குதுங்கிறத மைண்ட் பண்ணாமலே நம்ம வந்து நம்மளுடைய அந்த தியரிட்டிக்கல் ஐடியாவை, இமேஜினேஷனை பேஸ் பண்ணியே ப்ரோக்ராமிங்கை வந்து கேரி ஆன் பண்ணுறோம். இதுக்கு தான் பேர் விஷ்ஃபுல் திங்கிங். Next topic is differentiate concrete and abstract data type.
Concrete data types are direct implementations of a relatively simple concept. Concrete data typesல வந்து இந்த implementation வந்து நமக்கு known-ஆ இருக்கும், visible-ஆ இருக்கும். அதான் direct implementation. அதாவது self.no1 plus self.no2 அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகுது. ப்ளஸ் என்ன பண்ணும் நமக்கு தெரியும். ஆட் பண்ணி இந்த அடிஷனை தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு வந்து விசிபிளாகவே தெரியும். அதான் டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எ ரிலேட்டிவ்லி சிம்பிள் கான்செப்ட் இஸ் யூஸ்டு. இன் அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் வந்து ஹை லெவல் வியூ ஆஃப் எ கான்செப்ட் இஸ் யூஸ்டு. அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கான்செப்ட் இஸ் யூஸ்டு தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அன்னோனாக இருக்குது, இன்விசிபிளாக இருக்குது. இட் இஸ் த இன்டர்னல் டாஸ்காக இருக்குது. இதான் வந்து அப்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். கான்க்ரீட் டேட்டா டைப் இஸ் எ டேட்டா டைப் ஹூஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் நோன். அதாவது அதனுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு விசிபிளாக இருக்குது. அதாவது ஸ்லாஷ்னால் என்ன பண்ணும், ப்ளஸ்னால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் ரெப்ரசன்டேஷன் வந்து அன்னோன், அது இன்டர்னல் டாஸ்க். இதான் differences between concrete and abstract data types.